வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தின் ஷேக் ஜாபர் பாலத்தில் 16 பேர் கைது செய்யப்பட்டு 43 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சட்டத்தை அமுல்படுத்துதல், விதிமீறல்களை தடுத்தல் மற்றும் போக்குவரத்து தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுதல் ஆகியவற்றுக்கான போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டு விவகாரத்துறையின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக சாலைத்துறை, ஜஹ்ரா கவர்னரேட், போக்குவரத்து துறை மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டு துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை 2025 அக்டோபர் 9 வியாழக்கிழமை ஷேக் ஜாபர் அல் அஹ்மத் அல் சபா பாலத்தில் பெரிய அளவிலான சாலை பாதுகாப்பு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கின்றது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறும் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பாதுகாப்பு மீறல்களுக்கு பொறுப்பான நபர்களை இந்த பிரச்சாரம் குறிவைத்திருக்கின்றது. பிரச்சாரம் பின்வரும் முடிவுகளை அளித்திருக்கிறது. 485 பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடையாளம் தெரியாத ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தலைமறைவாக இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தேடப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்ட மீறல்களுக்காக 43 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 16 நபர்கள் போக்குவரத்து காவல் நிலையத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றனர். சாலை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் இதுபோன்ற களப்பிரச்சாரங்கள் அனைத்து அலுவலகங்களிலும் தொடரும் என்று பொது போக்குவரத்து துறை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. குவைத்தின் உள்துறை அமைச்சக அதிகாரி போதைப் பொருள், துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளுடன் பிடிபட்டார். சட்டம் ஒழுங்கை பேணுவதற்கும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கும் அவசர கால காவல்துறை பொதுத்துறையின் தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப் பொருள், துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் என சந்தேகிக்கப்படும் பொருட்களை கண்டுபிடித்திருக்கின்றனர். இதன் பின்னர் ஜஹ்ரா அவசரகால காவல்துறை அதிகாரிகள் உள்துறை அமைச்சக ஊழியரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கின்றனர். நயீம் பகுதியில் மோதல் மற்றும் காயங்கள் குறித்து புகாரளிக்கும் அவசர அழைப்புக்கு அதிகாரிகள் பதிலளித்த போதே இந்த கைது நடைபெற்றுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு அதிகாரிகள் விபத்தில் சிக்கிய நபர்களில் ஒருவர் அசாதாரண நிலையில் இருப்பதை கவனித்திருக்கின்றனர். சரிபார்த்ததில் அவர் அமைச்சக உறுப்பினர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவரது வாகனத்தில் நடத்தப்பட்ட தடுப்பு சோதனையில் போதைப் பொருள், ஒரு ஹாசிஸ் துண்டு, போதைப் பொருள் பயன்பாட்டு உபகரணங்கள், ஒரு 9 மில்லிமீட்டர் துப்பாக்கி, பல தோட்டாக்கள், ஒரு பத்திரிகை மற்றும் பல்வேறு பிற வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட நடைமுறைகள் உடனடியாக தொடங்கப்பட்டிருக்கின்றன. அந்த நபரும் அவரது வாகனமும் நயீம் காவல் நிலையத்திற்கும் பின்னர் தேவையான விசாரணைகள் மற்றும் தொடர் நடவடிக்கைகளுக்காக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பொதுத்துறைக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. 2020க்கு முந்தைய வாடகை விண்ணப்பங்களை கொண்ட குவைத் பெண்கள் தகவல்களை புதுப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2020 அல்லது அதற்கு முந்தைய தேதியிட்ட முன்னுரிமை வாடகை வீட்டு விண்ணப்பங்களை வைத்திருக்கும் பெண் குடிமக்கள் தங்கள் தனிப்பட்ட தரவை புதுப்பித்து தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு வீட்டு வசதி நலனுக்கான பொது ஆணையம் சனிக்கிழமை அழைப்பு விடுத்துள்ளது. PAHW பத்திரிகை அறிக்கையின்படி 2015 மற்றும் அதற்கு முந்தைய விண்ணப்பங்களுக்கான தரவு புதுப்பிப்புகள் அக்டோபர் 13 முதல் 19 வரை நடைபெறும். அதே நேரத்தில் 2020 மற்றும் அதற்கு முந்தைய விண்ணப்பங்கள் அக்டோபர் 20 முதல் 26 வரை ஏற்றுக்கொள்ளப்படும். அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்ட நிலுவையிலுள்ள வாடகை விண்ணப்பங்களை கொண்ட குவைத் மாற்றுத்திறனாளி பெண்களும் இந்த மேல்முறையீட்டில் அடங்குகின்றனர். புதுப்பித்தல் செயல்முறை காலை மற்றும் மாலை ஷிப்டுகளின் போது வீட்டு வசதி நிறுவனத்தின் பிரதான கட்டடத்தில் உள்ள குடிமக்கள் சேவை துறையில் கையாளப்படும். அதே நேரத்தில் லிபரேஷன் டவர், ஜஹ்ரா அல் குரைன் மற்றும் தி அவென்யூஸ் மால் ஆகிய இடங்களில் உள்ள செயற்கைக்கோள் மையங்கள் காலை ஷிப்டில் மட்டுமே செயல்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதுப்பிப்புக்கு தேவையான ஆவணங்களில் பின்வருவன அடங்குகின்றது: விண்ணப்பதாரரின் சிவில் ஐடி மற்றும் தேசிய சான்றிதழின் நகல், திருமண ஒப்பந்தம், விவாகரத்து சான்றிதழ் அல்லது கணவரின் இறப்பு சான்றிதழ் விதவைகளுக்கு, கடந்த 2 கல்வி ஆண்டுகளின் குழந்தைகளுக்கான கல்வி சான்றிதழ்கள், 2023-2025க்கான துறைமுக பொது நிர்வாகத்தின் சான்றிதழ், விண்ணப்பதாரர் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான ரியல் எஸ்டேட் பதிவு சான்றிதழ்கள், பொருந்தக்கூடிய இடங்களில் வணிக பதிவு சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் விவகாரங்களுக்கான பொது ஆணையத்திடமிருந்து இயலாமை சான்றிதழ், சம்பள சான்றிதழ் மற்றும் சமூக காப்பீட்டு அல்லது சமூக விவகார அமைச்சகத்திடமிருந்து சான்றிதழ் ஆகியன பெறப்பட வேண்டும்.
இந்த தேவைகளுக்கு இணங்குவது நீண்டகால விண்ணப்பங்களை சரியான நேரத்தில் பரிசீலிப்பதை உறுதி செய்யவும் நாடு முழுவதும் நியாயமான வீட்டு வசதி விநியோகத்தை ஆதரிக்கவும் உதவும் என்றும் தெரிவித்திருக்கிறது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.94 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.63 குவைத் தீனார்களாகும். 21 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.95 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.96 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 290.80 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 988.73 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.87 பங்களாதேசி டக்காஸ் ஆகும்.